பிரதமரின் ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திட மத்திய அமைச்சர் கடிதம் எழுதியுள்ள நிலையில் தமிழக அரசுக்கு எதிராக மத்திய அரசு போர் தொடுப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்திருக்கிறார். நடந்தது என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 573 கோடி ரூபாய் நிதியை முதற்கட்டமாக வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்மையில் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இந்நிலையில் உறுதியளித்தபடி PM-ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். அந்த கடிதத்தில் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் 876 கோடி ரூபாயை மத்திய அரசு கடந்த ஆண்டு வழங்கியதாகவும் நடப்பாண்டில் 4305 கோடி ரூபாய் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். சமக்ர சிக்ஷா திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயனடைந்துள்ளதாகவும் இத்திட்டத்தை தமிழகம் செயல்படுத்தி வருவதால் கல்வித்தரத்தை மேலும் உயர்த்த PM-ஸ்ரீ திட்டத்தை ஏற்பது அவசியம் என்றும் கூறியுள்ளார். குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்தில் அரசியல் கொள்கைகள் தடையாக இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ள பிரதான், தேசிய கல்விக் கொள்கையின் பலன்கள் நாடு முழுவதும் உள்ள மாணவர்களை சென்றடைய வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு உறுதியளித்தபடி PM-ஸ்ரீ திட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கைக்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த கடிதத்தை எழுதியுள்ளார். மத்திய அமைச்சரின் கடிதம் குறித்து பதிலளித்துள்ள தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, தமிழ்நாடு கல்விக் கொள்கையை தவிர வேறு எந்த கொள்கையை திணித்தாலும் அதை ஏற்க முடியாது என்றார். தமிழ்நாடு அரசு இருமொழி கொள்கையில் உறுதியாக உள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாட்டு கல்விக் கொள்கை என்ற அடிப்படையில் ஒரு குழுவை நியமித்து அந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறார். அந்த கல்விக் கொள்கையை நிச்சயமாக தமிழ்நாடு பயன்படுத்தும். அந்த கல்விக் கொள்கையிலே அவர்கள் சொல்லி இருக்கிற கல்விக் கொள்கையில் நல்ல திட்டங்களையும் சேர்த்திருக்கிறோம். அதே போல புதிய திட்டங்கள் தமிழகத்திலே இதுவரை இருந்து வந்திருக்கிற திட்டங்கள், குறிப்பாக இருமொழி கொள்கை, மொழிக் கொள்கையெல்லாம் நாங்கள் என்னென்ன பின்பற்றுகிறோமோ அதைத்தான் பின்பற்றுவோம் என்று உறுதியாக அறிவித்து விட்டோம். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு கல்விக் கொள்கையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் நிச்சயமாக ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் அவைகளிலெல்லாம் அமுல்படுத்தப்படும். இதனிடையே ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் விஷாரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, ஸ்ரீபள்ளி திட்டத்தை அங்கீகரித்தால்தான் 60 விழுக்காடு உரிமை தொகையை வழங்குவோம் என மத்திய அரசு அடாவடி செய்வதாக கூறினார். தொடர்ந்து ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் நினைக்கிறார்கள் தமிழ்நாடு அரசிற்காக போர் தொடுக்கிறோம் என்று. தமிழ்நாடு அரசை வஞ்சிக்க வேண்டும், ஆனால் அது உண்மை இல்லை. தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்களை ஓரங்கட்டுகிறார்கள், தமிழ்நாட்டு மக்களை மாற்றாந்தாய் மனக்கோடு நடத்துகிறார்கள். GST, உதய் மின் திட்டம், நீட் தேர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் தமிழ்நாடு அரசின் உரிமையை மத்திய அரசு பறித்துவிட்டு அதே முயற்சியில் தற்போது மீண்டும் இறங்குவதாகவும் செல்வ பெருந்தகை சாடினார்.